சில முள்ளுகள் நம்மை விட்டு போவதில்லை. ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, ಪಾಸ್ಟರ್ ನನ್ನ ಗಂಡ ದೊಡ್ಡ, ನನ್ನ ಹೆಂಡತಿ ದೊಡ್ಡ ಪೀಡೆ ಪಾಸ್ಟರ್. சில பேருக்கு சொல்வாரு, என்ன என் பொண்டாட்டி தான் மிகப்பெரிய பீಡೆ ನನ್ನ ಗಂಡ பாஸ்டர், ದೊಡ್ಡ ಪೀಡೆ, என்னோட கணவன் தான் மிகப்பெரிய பீಡೆ. ಯಾವಾಗಲೂ ಚುಚ್ಚುತ್ತಾರೆ, ಚುಚ್ಚು ಮಾತಾಡ್ತಾರೆ, எப்ப பாரு குத்தி குத்தி பேசுறாங்க, ಚುಚ್ಚು ಮಾತಾಡ್ತಾರೆ குத்தி ಪಾಸ್ಟರ್. குத்தி பேசுறாங்க பாஸ்டர். ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಯಾವಾಗಲೂ ಚುಚ್ಚು ಮಾತಾಡ್ತಿರ್ತಾರೆ. எங்க அப்பா அம்மா எப்பொழுதும் குத்தி குத்தி பேசுறாங்க ದೊಡ್ಡ ಮುಳ್ಳಾಗಿದ್ದಾರೆ ಪಾಸ್ಟರ್. எனக்கு ஒரு முள்ளை போல இருக்காங்க பாஸ்டர். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, தேவன் பார்த்து சொல்கிறார், ಪೀಡೆ ಇರಲಿ, அந்த ಮುಳ್ಳು இருக்கட்டும், 1000 ಸಲ ಚುಚ್ಚಲಿ, அது 1000 முறை உங்களை குத்தினாலும் ಏನ್ ಮಾಡಿದ್ರು அது என்னத்தை செய்தாலும் ನನ್ನ ಕೃಪೆ ನಿನಗೆ என் ಸಾಕು. கிருபை உனக்கு போதும். ನಿನ್ನ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ உன்னோட பலவீனத்திலே ನನ್ನ ಬಲ ಪೂರ್ಣ ಸಾಧಕವಾಗಿದೆ. பூர்ணமாய் விளங்கும். ಯಾವುದೆಲ್ಲ ಬಲಹೀನತೆ ಎಂಬುದಾಗಿ எதெல்லாம் ಹೇಳ್ತೀರೋ நமக்கு பலவீனமாக இருக்கிறதோ ದೇವರ ಬಲ ಪೂರ್ಣವಾಗಿದೆ. அப்பொழுதெல்லாம் தேவனோட பலம் ಅದರಿಂದ பூர்ணமாக ನಾವು விளங்கும். ನಂಬುದು ಪೀಡೆ ಅಲ್ಲ, நாம் நம்புவது அந்த முள்ளை அல்ல, ನಾವು ನಂಬುದು ಆ ಮುಳ್ಳಲ್ಲ, நாம் பார்ப்பது அந்த முள்ளை அல்ல, ನಮ್ಮನ್ನು ಚುಚ್ಚುವಂತ ಮುಳ್ಳಲ್ಲ, நம்மை குத்துகின்றதான முள்ளை அல்ல, ನಮಗೆ ಕೃಪೆಯಾಗಿರುವ ಯೇಸು ಮೇಲೆ நமக்கு ನಂಬುವವರಾಗಿದ್ದೇವೆ. கிருபையாக இருக்கின்றதான இயேசுவை நாம் பார்க்க ಹೆಸರು வேண்டும். ಹೇಳ್ತೀರಾ? ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಯಾವುದು ನಂಬುವವರಾಗಿದ್ದೀರಾ? எதை நாம் விசுவாசிக்க வேண்டும்? ಪೀಡೆ ದೊಡ್ಡದಾ, ಯೇಸು ದೊಡ್ಡದಾ? நமக்கு இருக்கிறதான முள் பெரிதா இல்ல இயேசு கிறிஸ்துவோட ಕಷ್ಟ கிருபை ದೊಡ್ಡದಾ, பெரிதா? ಯೇಸುವಿನ ಕೃಪೆ ದೊಡ್ಡದಾ? கஷ்டங்கள் பெரிதா, கிருபை பெரிதா? ನಿನ್ನ ಸಾಲ ದೊಡ್ಡದಾ, ಯೇಸುವಿನ ಕೃಪೆ நம்மளோட ದೊಡ್ಡದಾ? கடன்கள் பெரிதா, இயேசு கிறிஸ்துவின் கிருபை பெரியதா? ನಿನ್ನ ಅಗತ್ಯಗಳು ದೊಡ್ಡದಾ, ಯೇಸು ದೊಡ್ಡದಾ? நம்மளோட தேவைகள் பெரியதா, இயேசு கிறிஸ்துவின் கிருபை பெரியதா? ಪೀಡೆ ಎಂಬ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಿರುತ್ತೆ, ಯಾವಾಗಲೂ ಚುಚ್ಚುತ್ತಾನೆ ಇರುತ್ತೆ. இந்த முள்ளை போல ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು நம்மளை குத்திக்கொண்டே இருக்கும். ಕೆಲವರಿಗೆ ನೀನು ವೇಸ್ಟ್ ಅಂತಾನೆ ನಮ್ಮ ಫ್ಲಾಶ್ ಅಲ್ಲಿ ಹೊಡಿತಿರುತ್ತೆ. சில பேர்களுக்கு எப்பொழுதும் நீ உதவாக்கறே என்று சொல்லி சொல்லி அது நம்மளோட இருதயத்துல ಕೆಲವರಿಗೆ பதுக்கி ನೀನು விடும். ಫೇಲ್ಯೂರ್ ನೀನು ಸೋಲು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಿಕ್ இல்ல ಮಾಡ್ತಿರುತ್ತೆ. சில பேர்கள் நீ சோர்ந்து போயிட்ட, நீ தோல்வி அடைந்தவன் என்று சொல்லி சொல்லி அது மனதில பதுங்கி விடும். ಕೆಲವರಿಗೆ ನೀನು ಯಾವಾಗಲೂ ವೀಕ್ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಿಕ್ ಮಾಡ್ತಿರುತ್ತೆ. இல்ல எப்பொழுதும் நீ பலவீனம் என்று குத்திக்கொண்டே இருப்பார்கள். ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕೆಲವು ಸಮಯಗಳು ಸೈತಾನ ನಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಿರ್ತಾನೆ, சில நேரத்துல சத்துரு நம்ம என்ன செய்கிறான் என்றால், ನಾಟ್ ವರ್ತಿ, ನೀನು ಯಾವುದಕ್ಕೂ ಉಪಯೋಗ ಇಲ್ಲ, நீ உதவாக்கறே, ನೀನು ವೇಸ್ಟ್, நீ ஒன்றுக்கு உபயோகப்படாதவன், ನೀನು ಯಾವುದಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ, நீ எதுக்கு பிரயோஜனமற்றவன், ತಿರಸ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟವನು, நீ ತಳ್ಳப்பட்டவன், ನೀನು ಅಪರಾಧಿ, நீ பாவி, ನೀನು ಪಾಪಿ, நீ பாவி, ನೀನು ಶಾಪ, நீ சபிக்கப்பட்டவன், ಶಾಪಗ್ರಸ್ತನು. நீ சபிக்கப்பட்டவன். ಇದನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಿರ್ತಾನೆ, ಪ್ರಿಕ್ ಮಾಡ್ತಿರ್ತಾನೆ. இதை நம்மை குத்திக்கொண்டே இருப்பான். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ನಾವ್ ಹೇಳಬೇಕು, நாம் சொல்ல வேண்டும், ಪೀಡೆ ಅದ ಬಗ್ಗೆ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡೋದೇ அந்த ಇಲ್ಲ, முள்ளை பற்றி நான் யோசிப்பதே இல்லை, ಅದ ಬಗ್ಗೆ ನಾನು ಯೋಚನೆ அதை ಮಾಡೋದೇ பற்றி ಇಲ್ಲ, நான் யோசிப்பதே ನನ್ನ இல்லை, ಮನಸ್ಸು ಬಗ್ಗೆ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡೋದೇ ಇಲ್ಲ. என்னோட மனது சொல்கின்ற காரியங்கள் நான் யோசிப்பதே ನಾನು இல்லை. ವಾಕ್ಯ ನಂಬುವನಾಗಿದ್ದೇನೆ. நான் வசனத்தை ವಾಕ್ಯ விசுவாசிக்கிறேன். ಏನ್ ಹೇಳುತ್ತೆ? வசனம் என்ன ನನ್ನ சொல்கிறது? ಕೃಪೆ ಮಾತ್ರ ನಿನಗೆ என் ಸಾಕು, கிருபையே உனக்கு ನನ್ನ போதும். ಕೃಪೆ ಮಾತ್ರ ನಿನಗೆ என் ಸಾಕು, கிருபையே உனக்கு ನನ್ನ ಕೃಪೆ போதும். ಮಾತ್ರ ನಿನಗೆ என் ಸಾಕು, கிருபையே உனக்கு போதும். ನನ್ನ ಕೃಪೆ ಮಾತ್ರ ನಿನಗೆ என் ಸಾಕು. கிருபையே உனக்கு போதும். ನಿನ್ನ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ, உன்னோட பலவீனத்திலே, ಬಲಹೀನತೆ ಅಂದ್ರೆ ಏನು? பலவீனம் என்று சொன்னால் என்ன? ಇದು ಶಾರೀರಿಕ ಬಲಹೀನತೆ ಅಲ್ಲ, சாரீரிகமான பலன் அல்ல, ಮಾನಸಿಕವಾದ ಬಲಹೀನತೆಗಳು. மனதளவுல பலவீனமாக ಯಾವುದೆಲ್ಲ இருக்கலாம். ಸೈತಾನ ನಿಮ್ಮನ್ನು ಚುಚ್ಚುತ್ತಾ ಇದ್ದಾನೋ, எதெல்லாம் சத்ருவானம் நம்மை குத்திக்கொண்டே இருக்கிறான், ಆಗಲ್ಲ ಅಂತ ಚುಚ್ಚುತ್ತಾ இது ಇದ್ದಾನೋ, முடியாது என்று குத்திக்கொண்டே ಆ இருக்கிறான். ಎಲ್ಲಾ ಬಲಹೀನತೆಗಳಲ್ಲಿ எல்லா பலவீனங்களின் மத்தியில ದೇವರ ಬಲ ಪೂರ್ಣ ಸಾಧಕವಾಗಿದೆ. தேவனோட பலன் பரிಪೂರ್ಣமாக ಆಮೆನ್ ಹೇಳ್ಬೋದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಅದಕ್ಕೆ ನೋಡಿ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ವಾಕ್ಯ ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದ ಕೂಡಲೇ தேவனோட வார்த்தை அவனோடு பேசினவுடன் அவன் சொல்லுகிறான், ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ನೋಡಿ ನನ್ನ ಕೃಪೆ ನಿನಗೆ ಸಾಕು, ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಬಲವು ಪೂರ್ಣ ಸಾಧಕವಾಗಿ ಎಂದು ನನಗೆ ಹೇಳಿದ್ದಾನೆ. ಈಗಿರಲಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಬಲವು கிறிஸ்துவின் வல்லமை ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕೆಂದು என்மேல் தங்கும்படிக்கு ನನಗುಂಟಾಗುವ என் பலவீனங்களை குறித்து ನಿರ್ಬಲವಸ್ಥೆಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ நான் மிகவும் சந்தோஷமாக, ನಾನು ಬಹು ಸಂತೋಷವಾಗುವನಾಗಿದ್ದೇನೆ. நான் மிகவும் சந்தோஷமாக. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಮೊದಲು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ದ, முதலாவது அவன் ஜெபிக்கிறான். ಅವನಿಗೆ ಅದರ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರು ಉತ್ತರ ಬೇಗ ಕೊಡ್ಲಿಲ್ಲ, அதோட விஷயத்துல தேவன் மறுஉத்தரவு சீக்கிரமாக ಬಿಡುಗಡೆ கொடுக்கவில்லை, ಆಗ್ಲಿಲ್ಲ. அந்த பலவீனமும் அவனுக்கு விடுதலை ஆகவில்லை. ತಕ್ಕಂತ ದೇವರು ಮಾತಾಡಿದ್ರು. அவன் தேவன் பேசுகிறார். ಏನಂತ ಹೇಳಿದ್ರು? என்னவென்று சொன்னார்? ನನ್ನ ಕೃಪೆ ನಿನಗೆ ಸಾಕು, என் கிருபை உனக்கு போதும். ಇದನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡಿದ್ದ ತಕ್ಷಣ இதை அவன் ನೋಡಿ, கேட்டு அதை பிடித்துக்கொண்ட உடனே ಆ ಪೀಡೆ ವಿಷಯ ಮರ್ತೋಗ್ಬಿಟ್ಟ, அந்த முள்ளை பற்றி அவன் மறந்து போகிறான், ಮರ್ತೋಗ್ಬಿಟ್ಟ. அவன் மறந்து போய் விடுகிறான். ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? இப்பொழுது என்னத்தை ನಾನು சொல்கிறான்? ಯಾವಾಗೆಲ್ಲ ನಿರ್ಬಲ ಅವಸ್ಥೆಯಲ್ಲಿದ್ದೇನೋ, எப்பொழுதெல்லாம் நான் பலவீனம் ನಾನು அடைக்கிறேனோ, ಬಲಹೀನನಾಗಿ ಇದ್ದೇನೆಂಬುದಾಗಿ ನನಗೆ ಅನ್ಸುತ್ತೋ, எப்பொழுதெல்லாம் என் பலவீனங்களை ಆ குறித்து ವಿಷಯದಲ್ಲಿ ಬಹು அந்த ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. விஷயத்தில் நான் மிகவும் சந்தோஷம் உள்ளவனாக ಅವನಿಗೆ இருக்கிறேன். ಗೊತ್ತಾಗ್ಬಿಡ್ತು, அவன் அறிந்து கொள்ளுகிறான், ಇದೆಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ
ದೇವರ ಕೃಪೆ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. ಈ ಎಲ್ಲಾ ಕಷ್ಟಗಳಿಗಿಂತಲೂ ದೇವರ ಕೃಪೆ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. ಈ ಎಲ್ಲಾ ಹೋರಾಟಗಳಿಗಿಂತಲೂ ದೇವರ ಕೃಪೆ ದೊಡ್ಡದು. இதெல்லா போராட்டங்களை விட தேவனுடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. இது அவன் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறான். ನಾವು ಹೇಗಿರಬೇಕು ಗೊತ್ತಾ? இப்பொழுது நாம் அனைவரும் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், ಕೆಲವರಿಗೆ ಪೀಡೆ ಇದೆಯಾ? சில பேருக்கு முள் இருக்கிறதா? ಪೀಡೆ ಇದೆ. எல்லாருக்கும் முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಡೋಂಟ್ ಕೇರ್. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். ನಾನು ಕೇರೆ ಮಾಡಲ್ಲ. அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. ಈ ಪೀಡೆ ವಿಷಯದಿಂದ ನಾನು ಕೇರೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. இந்த ಮುಳ್ளை குறித்து நான் கவலைப்படுவதில்லை. ಈ ಮುಳ್ಳು ವಿಷಯದಲ್ಲಿ ಕೇರ್ ಮಾಡೋದೇ ಇಲ್ಲ. இந்த முள்ளை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. ನಾನು ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. நான் சந்தோஷமுள்ளவனாக இருக்கிறேன். ಹೇಳಿ, ನಾನು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇನೆ. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇನೆ. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇನೆ. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். ಈ ಹೋರಾಟಗಳು இருக்கிறேன். ನನಗೆ ದೊಡ್ಡದಲ್ಲ. இந்த போராட்டங்கள் எனக்கு பெரிதல்ல. ಸಮಸ್ಯೆಗಳು ದೊಡ್ಡದಲ್ಲ. பிரச்சனைகள் பெரிதல்ல. ನನಗೆ ದೇವರ ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. எனக்கு கிறிஸ்துவின் கிருபை பெரிதாக இருக்கிறது. ಅವನು ಹಾಗೆ ಕೆಳಗಡೆ ಹೇಳ್ತಾ ನೋಡಿ, அவன் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், ಸಂತೋಷವಾಗಿ ಎಚ್ಚರ ಪಡುತ್ತೇನೆ, ಆದದರಿಂದ ಕ್ರಿಸ್ತ ನಿಮಿತ್ತವಾಗಿ அதன்படி நான் பலவீனங்கள், ನನಗೆ ನಿರ್ಬಲವಸ್ಥೆಯು, ತಿರಸ್ಕಾರವು, ಕೊರತೆಯು, ಹಿಂಸೆಯು, ಇಕ್ಕಟ್ಟು ಇದೆಲ್ಲ ಸಂಭವಿಸುವಾಗ இந்த அனைத்து உபத்திரங்களும் அவன் எதிர்கொள்ளும் போது ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. அவன் சந்தோஷமாக இருக்கிறான். ನಾನು ಯಾವಾಗ ನಿರ್ಬಲನಾಗಿದ್ದೇನೋ, நான் எப்பொழுது பலவீனமாக இருக்கிறேனோ ಆವಾಗಲೇ, அப்பொழுதே, ನಾಳೆ ಅಲ್ಲ, நாளைக்கல்ல, ಮುಂದಿನ ವಾರ ಅಲ್ಲ, இல்ல அடுத்த வாரம் அல்ல, ಮುಂದಿನ ವರ್ಷ ಅಲ್ಲ, இல்ல அடுத்த வருஷம் அல்ல, ದೊಡ್ಡ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಅಲ್ಲ, இல்ல ஒரு மிகப்பெரிய ஜெபம் செய்த பிறகு அல்ல, ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಪಾಸ್ಟರ್ಗಳ ಹತ್ರ ಅಲ್ಲ, இல்ல மிகப்பெரிய பாஸ்டர்கள் ನನಗೆ அடுத்து அல்ல. ಯಾವಾಗ ಈ ಒಂದು ಮನಸ್ಸು, ಈ ಒಂದು ಕೃಪೆಯ ಕುರಿತು ನನಗೆ ರಿವೆಲೇಷನ್ ಉಂಟಾಯಿತೋ, எப்பொழுது இந்த கிருபை பற்றி எனக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாயிற்றோ, ಕೃಪೆಯ ಕುರಿತು ಒಂದು வெளிப்பாடு ಏನಂತಾರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಪ್ರಕಟಣೆ ಉಂಟಾಯಿತೋ, கிருபை பற்றி எப்பொழுது உனக்கு வெளிப்பாடு உண்டாயிற்றோ, ಆತನ ಕೃಪೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿದೆ ಎಂಬುದಕ್ಕೆ ತಿಳಿದ அவளுடைய ಕೂಡಲೇ, கிருபை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று உணர்ந்து கூட, ನಾನು ಯಾವಾಗ ನಿರ್ಬಲನಾಗಿದ್ದೇನೋ, நான் எப்பொழுது பலவீனமாக இருக்கிறேனோ, ಆಗಲೇ, அப்பொழுது, ಹೇಳಿ ಆಗಲೇ, அப்பொழுது, ಆವಾಗಲೇ, அப்பொழுது, ಹೇಳಿ ಈವಾಗಲೇ, இப்பொழுது ನಾನು ಏನಾಗಿದ್ದೇನೆ? நான் என்னவாக இருக்கிறேன்? ಬಲವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. பலனுள்ளவனாக இருக்கிறேன். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. 3 ದಿನ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಆದ್ಮೇಲೆ ಅಲ್ಲ, 3 நாள் உபவாச ஜெபம் செய்த பிறகு அல்ல, ಅಥವಾ 30 ದಿನ ಫಾಸ್ಟಿಂಗ್ ಪ್ರೇಯರ್ ಆದ್ಮೇಲೆ ಅಲ್ಲ, இல்ல 30 நாட்கள் உபவாசம் செய்த பிறகு ರಿವೈವಲ್ அல்ல, ಪ್ರೇಯರ್ ಆದ್ಮೇಲೆ ಅಲ್ಲ, இல்ல ஜெபம் முடித்த பின்பு அல்ல, ಉಜ್ಜೀವನ ಕೂಟ ಆದ್ಮೇಲೆ ಅಲ್ಲ, இல்ல உயிர்த்தெழுதல் கூட்டம் ஆன பின்பு அல்ல. ದೇವರು ಎಂತ ಕೃಪೆಯುಳ್ಳವರಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡೆ, தேவனோட கிருபை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று அறிந்து கொண்டேனோ, ಆತನ ಕೃಪೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿದೆ ಬಗ್ಗೆ ತಿಳ್ಕೊಂಡು, அவருடைய கிருபை எவ்வளவு பெருகி இருக்கிறது என்று அறிந்து ಯಾವಾಗಲ್ಲ ನಾನು கொண்டேனோ, ಬಲಹೀನತನಾಗಿ ಆಗಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೋ, எப்பொழுதெல்லாம் நான் பலவீனப்படுகிறேனோ, ಆಗಲೇ, அப்பொழுது, ಆ ಸಮಯದಲ್ಲೇ அப்பொழுது ನಾನು ಏನಾಗ್ಬಿಡ್ತೇನೆ? நான் என்னவாகிறேன்? ಬಲವುಳ್ಳವನಾಗುತ್ತೇನೆ. பலனுள்ளவனாக இருக்கிறேன். ಈ ಒಂದು ವಾಕ್ಯ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ ನೀವು. இந்த வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ಯಾವಾಗಲ್ಲ ಹೋರಾಟದಲ್ಲಿ ಹೋಗ್ತಿದ್ದೀರೋ, எப்பொழுதெல்லாம் போராட்டத்துக்குள்ள கடந்து ಸಮಸ್ಯೆಗಳಲ್ಲಿ போகிறீர்களோ, ಹೋಗ್ತಿದ್ದೀರೋ, பிரச்சனைகளுக்குள்ள கடந்து போகிறீர்களோ, ಅನೇಕ ವಿಧವಾದ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಿದ್ದೀರೋ, ಅನೇಕ ವಿಧமான ಇಕ್ಕಟ್ಟುಗಳಲ್ಲಿ சென்று கொண்டு ನಾವು இருக்கிறீர்களೋ, ಮಾತಾಡಬೇಕು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ. நீங்கள் பேச வேண்டும். ನಾವು ಹೇಳ್ಬೇಕು, ನಿನ್ನ ಕೃಪೆ ಹೇರಳವಾಗಿದೆ ಅಪ್ಪ ನನ್ನ நாம் ಮೇಲೆ. அறிக்கை செய்ய வேண்டும், உம்முடைய கிருபை ನಾನು ஏராளமாக பெருகி இருக்கிறது. ನಾನು ಇರುವುದಿನ ಕೃಪೆಯಿಂದಲೇ நான் ಅಪ್ಪ. இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை. ಬದುಕಿರುವುದಿನ ಕೃಪೆಯಿಂದಲೇ ಅಪ್ಪ. நான் பிழைத்துக் கொண்டிருப்பதும் உம்முடைய ಆದ್ರೆ கிருபை. ಯಾವಾಗಲ್ಲ ನಾನು ಬಲಹೀನನಾಗಿದ್ದೇನೋ, எப்பொழுதெல்லாம் நான் பலவீன குறித்து நினைக்கிறேனோ, ಆಗಲೇ அப்பொழுது ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಗಳುವನಾಗಿದ್ದೇನೆ. தேவனுடைய கிருபை நான் ದೇವರ மேன்மை பாராட்டுகிறேன். ಕೃಪೆ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. தேவனுடைய கிருபை ಕ್ರಿಸ್ತನ பெரிதாக ಕೃಪೆಯಾಗಿದ್ದಾರೆ. கிறிஸ்து கிருபையாக ಆಗಲೇ இருக்கிறார். ನಾನು ಹೇಳಬೇಕು, அப்பொழுது நாம் ನಾನು அறிக்கை செய்ய ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ வேண்டும், ಬಲಶಾಲಿಯಾಗಿದ್ದೇನೆ, நான் கிறிஸ்துவுக்குள் பலசாலியாக ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ இருக்கிறேன், ಬಲವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ, கிறிஸ்துவுக்குள் பலவானாக ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ இருக்கிறேன், ಶಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ, கிறிஸ்துவுக்குள் நான் பலனை பெற்றுக்கொண்டவனாக ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ இருக்கிறேன், ನಾನು ದೃಢವಾಗಿದ್ದೇನೆ. கிறிஸ்துவுக்குள் நான் உறுதியாக இருக்கிறேன். ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಬೇಕು. நாம் தைரியமாக அறிக்கை செய்ய வேண்டும். ಎಲ್ಲರೂ ಹೇಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? ನನಗೆ ಗೊತ್ತು, ಎಲ್ರಿಗೂ ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ, எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது, ಎಲ್ರಿಗೂ ಹೋರಾಟಗಳಿದೆ, எல்லாருக்கும் போராட்டங்கள் இருக்கிறது, ಶೋಧನೆಗಳಿದೆ, சோதனைகள் இருக்கிறது, ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ. பிரச்சனைகள் இருக்கிறது. ಹೌದಾ ಇಲ್ವಾ? ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ಅನೇಕ ಇಕ್ಕಟ್ಟಾದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. சில பேர்கள் ಅನೇಕ ಇಕ್ಕಟ್ಟಾன ಸೂழ்நிலை ಉள்ள ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಮೋಸವಾಗಿರುತ್ತೆ, சூழ்நிலைகள் மிகவும் மோசமாக இருக்கும். ಅವಾಗ ಇದ್ರೂ ಸಹ அப்படி இருந்தும் ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು ಗೊತ್ತಾ? நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ಕೃಪೆಯನ್ನು ನೋಡುವರಾಗಿರ್ಬೇಕು. கிருபையை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ಅದನ್ನು ನೋಡುವಾಗ அதை நோக்கி பார்க்கும்போது, ನಾಳೆ ಅಲ್ಲ, நாளைக்கல்ல, ನಾಳೆ ರಿಪೋರ್ಟ್ ಬರುತ್ತೆ ಅದು ನೋಡಿ ಅಲ್ಲ, இல்ல நாளை வைத்தியர்கள் கொடுக்கின்றதான ರಿಪೋರ್ಟ್கள் அல்ல, ನಾಳೆ ಕೆಲಸ ಸಿಕ್ಕದ ಮೇಲೆ ಅಲ್ಲ, இல்ல நாளைக்கு வேலை கிடைத்த பின்பல்ல, ಹಣ ಸಿಕ್ಕದ ಮೇಲೆ ಅಲ್ಲ, பணம் கிடைத்த பின்பல்ல, ಅಲ್ಲೂಯಾ, ಆಶೀರ್ವಾದ ಆದ್ಮೇಲೆ இல்ல ಅಲ್ಲ, ஆசீர்வாதம் கிடைத்த பின்பல்ல, ಅಭಿವೃದ್ಧಿ ಆದ್ಮೇಲೆ ಅಲ್ಲ, செழிப்பு கிடைத்த பின்பல்ல. ಯಾವಾಗೆಲ್ಲ ನಿರ್ಬಲ ಅವಸ್ಥೆಯಲ್ಲಿ எப்பொழுதெல்லாம் நீங்கள் பலவீனத்தை குறித்து நினைக்கிறீர்களோ, ಆಗಲೇ, அப்பொழுது, ಆವಾಗಲೇ, அப்பொழுது, ಆ ಕ್ಷಣವೇ அந்த நொடியே ನಾನು ಹೇಗಾಗ್ತೇನೆ ಗೊತ್ತಾ? நான் எப்படியாக இருக்கிறேன் என்றால், ಬಲವುಳ್ಳವನಾಗಿ நான் பலனை பெற்றுக்கொண்டவனாக இருக்கிறேன். ಇವಾಗ ನೀವೆಲ್ಲರೂ ಹೇಗಿದ್ದೀರಾ? இப்பொழுது நீங்க அனைத்து எப்படியாக இருக்கிறீர்கள்? ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಲವುಳ್ಳವನಾಗಿದ್ದೀರಾ, கிறிஸ்துவுக்குள் பலவானவர்களாக ಕ್ರಿಸ್ತನ இருக்கிறீர்கள், ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದೀರಾ, கிறிஸ்துவின் கிருபை பெற்றவர்களாக ಕ್ರಿಸ್ತನ இருக்கிறீர்கள், ಕೃಪೆಯಲ್ಲಿ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದೀರಾ. கிறிஸ்துவின்
கிருபை சுமந்து ಅದಕ್ಕೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, அதற்காக தான் ಯೋವಾನ್ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧಿಕಾರ 16ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1ನೇ ಅಧಿಕಾರ 16 ಯೋವಾನ್ ಪುಸ್ತಕ. யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ಓದಿಕೊಳ್ಳುವರ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 1ನೇ ಅಧಿಕಾರ ಯೋವಾನ್ ಪುಸ್ತಕ 16ನೇ ವಾಕ್ಯ ಎಲ್ಲರೂ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ತೆಗೆದುಕೊಳ್ಳ ಬೇಗ. 1:16 ಇಲ್ವಾ ವಾಕ್ಯ? ಇಲ್ಲಿ ಮೀಡಿಯಾ ಅಲ್ಲಿ 16 ಇಲ್ವಾ ಅದಲ್ಲಿ? ಓಕೆ, ಬ್ಯಾಕ್ ಅಲ್ಲಿ ಓದು. ಇಲ್ಲಿದೆ ನೋಡು, 15 ಲಾಸ್ಟ್ ವರ್ಸ್ ಇದೆ ನೋಡಿ. 15 ಸ್ವಲ್ಪ ಮೇಲೆ ಹೋಗು. 17 ಹೋಗು. ಓಕೆ, ಇಲ್ಲಿ ಓಕೆ, ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ 16 ಇದೆ. ಸೊ ಇದು ಕಂಟಿನ್ಯೂಷನ್. ಓಕೆ, ಇಲ್ಲಿಂದ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ನಾವೆಲ್ಲರೂ ಪರಿಪೂರ್ಣತೆ ಒಳಗಿಂದ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ. ಎಲ್ಲರೂ ಓದೋಣ ಇನ್ನೊಂದ್ಸಲ. ನಾವೆಲ್ಲರೂ ಆತನ ಪರಿಪೂರ್ಣತೆ ಒಳಗೆ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯನ್ನು ಏನ್ ಮಾಡಿದ್ದೇವೆ? ಹೊಂದಿದ್ದೇವ. பெற்றுக்கொள்ளுவோமா இல்ல பெற்று இருக்கிறோமா? ಹೊಂದಬೇಕಾ? ಹೊಂದಿದ್ದೇವ. நாம் பெற்று இருக்கிறோம். ಹೊಂದಿದ್ದೇವೆ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹೇಳಿ. ಆಗಲೇ ಯಾವಾಗಲ ನಿರ್ಬಲ ಅವಸ್ಥೆಯಲ್ಲಿ ನಾವು ಇರುವಾಗಲೇ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்களோட பலவீனத்தை குறித்து நினைக்கிறீர்களோ ಆಗಲೇ அப்பொழுது ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ, தேவனோட கிருபையினாலே, ಆತನ ಪರಿಪೂರ್ಣತೆಯಿಂದ, அவருடைய பரிபூர்ணத்தினாலே, ನಾವೆಲ್ಲರೂ ಆತನ ಪರಿಪೂರ್ಣತೆ ಒಳಗಿಂದ, அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லோரும் ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆ, கிருபையின் மேல் கிருபை ಹೊಂದಿದ್ದೇವೆ. பெற்றோம். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಬರೀ ಕೃಪೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, ஏதோ கிருபை மட்டும் அல்ல, ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆ, கிருபையின் மேல் கிருபை, ಗ್ರೇಸ್ ಅಪಾನ್ ಗ್ರೇಸ್, கிருபையின் மேல் கிருபை. ನಿಮಗೆ ಇರುವಂತ ಕೃಪೆ ಸಾಧಾರಣವಾದ ಕೃಪೆ ಅಲ್ಲ. உங்கள் மேல் இருக்கின்றதான கிருபை இது சாதாரணமான கிருபை அல்ல. ಪರಿಪೂರ್ಣತೆಯಲ್ಲಿ, அவருடைய ಪರಿಪೂರ್ಣத்தினாலே, ಪೂರ್ಣವಾಗಿರುವ ಕೃಪೆಯಲ್ಲಿ, ಸಂಪೂರ್ಣமான கிருபை. ಕ್ರಿಸ್ತನು ಅರ್ಧಬರ್ಧ ಅಲ್ಲ. ஏதோ கிறிஸ்து அறகுறை அல்ல. ಈಸ್ ಕಂಪ್ಲೀಟ್, ಈಸ್ ಪೂರ್ಣತೆ. அவர் முழுமையடைந்தவர், ಪರಿಪೂರ್ಣமானவர். ಈಸ್ ಫುಲ್ನೆಸ್. அவர் ಸಂಪೂರ್ಣர், ಪೂರ್ಣತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ಸಂಪೂರ್ಣರ್. ಸೊ ಇವಾಗ ಆತನ ಪೂರ್ಣತೆ ಉಳ್ಳವರಾಗಿರುವಾಗ, அவர் ಸಂಪೂರ್ಣமாய் இருக்கிறபடியினாலே, ಅವರ ಪೂರ್ಣತೆಯಲ್ಲಿ, அவருடைய ಪರಿಪೂರ್ಣத்தினால், ಕ್ರಿಸ್ತನ ಪರಿಪೂರ್ಣದಲ್ಲಿ, ಕ್ರಿಸ್ತುವಿನ ಪರಿಪೂರ್ಣத்தினால் ನಾವು ಹೇಗಿದ್ದೇವೆ? நாம் ಎಲ್ಲರೂ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದೇವೆ. பெற்றிருக்கிறோம். ಇವಾಗ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಅರ್ಧಂಬರ್ಧದಲ್ಲಿ ಬಿಡೋದಕ್ಕೆ ನೋಡ್ತಾರಾ? இப்பொழுது நம்மை தேவன் ಅರಗುರೆಯಾಗ ಬಿಡುವಾರಾ? ಅಥವಾ ಪೂರ್ಣತೆಯಲ್ಲಿ ನಡೆಸುವರಾಗಿದ್ದಾರೆ? ಇಲ್ಲ, ಅವருடைய ಪರಿಪೂರ್ಣತೆக்குள்ள நடத்துவாரா? ಹೇಗೆ ನಡೆಸುವರಾಗಿದ್ದಾರೆ? எப்படி தேவன் நம்மளை நடத்துவார்? ಪೂರ್ಣತೆಯಲ್ಲಿ ನಡೆಸುವರಾಗಿದ್ದಾರೆ. அவருடைய ಪರಿಪೂರ್ಣತೆಯಲ್ಲಿ ದೇವ நம்மளை நடத்துவார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದುದರಿಂದ ஆகையால் ಈಗ ನಾವು ಹೇಗೆ ಜೀವಿಸ್ತೀವಿ ಗೊತ್ತಾ? நாம் எப்படி வாழுகிறோம் என்றால், ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯಿಂದ, கிருபையின் மேல் கிருபை, ಎಲ್ಲರಲ್ಲಿ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆ, கிருபையின் மேல் கிருபை. ಹೇಗೆ ಜೀವಿಸುವರಾಗಿದ್ದೇವೆ? எப்படி நாம் இருக்கிறோம்? ಹೇಳಿ. ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆ, கிருபையின் மேல் கிருபை, ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆ, கிருபையின் மேல் கிருபை, ಗ್ರೇಸ್ ಅಪಾನ್ ಗ್ರೇಸ್, கிருபையின் மேல் ಹೇಳಿ. கிருபை, ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆ, கிருபையின் மேல் ನನ್ನ கிருபை. ಕುಟುಂಬ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತೆ. குடும்பம் கிருபையின் மேல் கிருபையில் ನಮ್ಮ வாழும். ಮಕ್ಕಳು ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯಲ್ಲಿ பிள்ளைகள் ಜೀವಿಸುವರಾಗಿದ್ದಾರೆ. கிருபையின் மேல் கிருபையில் ನನ್ನ வாழுவார்கள். ಸಭೆ ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯಲ್ಲಿ என்னோட ಜೀವಿಸುವರಾಗಿದ್ದಾರೆ. சபை கிருபையின் மேல் கிருபையில் ನನ್ನ வாழும். ಜೀವನ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತದಾಗಿದೆ. என்னோட வாழ்க்கையில கிருபையின் மேல் கிருபை இருக்கும். ಎಷ್ಟು ಜನ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವಂತ ಕೃಪೆ உங்கள் மேல் இருக்கின்றதான கிருபை ಸಾಧಾರಣವಾದ ಕೃಪೆ அது ಅಲ್ಲ. சாதாரணமான கிருபை அல்ல. ಹೇಳಿ. ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆ, அது கிருபையின் மேல் கிருபை, ಪೂರ್ಣವುಳ್ಳ ಒಂದು ಕೃಪೆ. அது பரிபூர்ணமான ஒரு கிருபை. ಎಲ್ಲದಲ್ಲೂ ಅಷ್ಟೇ. எல்லாவற்றிலும், ಆರ್ಥಿಕವಾಗಿ, அது பொருளாதாரமாக இருக்கலாம், ಶಾರೀರಿಕವಾಗಿ, சாரீரகமா இருக்கலாம், ಬಲವುಳ್ಳವರು ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಆರೋಗ್ಯ ವಿಷಯದಲ್ಲಿ, நம் சுகம் காரியமாக இருக்கலாம், ಸಂತೋಷದ ವಿಷಯದಲ್ಲಿ, அது சந்தோஷத்தின் காரியமாக ಸಮಾಧಾನದ இருக்கலாம், ವಿಷಯದಲ್ಲಿ, சமாதானமாக இருக்கலாம். ಅವರ ಪರಿಪೂರ್ಣತೆಯಲ್ಲಿ அவருடைய ಈಗ ಪರಿಪೂರ್ಣತೆக்குள்ள ನಾವು ಹೇಗೆ ಜೀವಿಸ್ತೇವೆ ಗೊತ್ತಾ? நாம் எப்படியாக இருக்கிறோம் ಹೇಳಿ. என்றால், ಹೇಗೆ ಜೀವಿಸ್ತೇವೆ? நாம் எப்படியாக வாழ்கிறோம்? ಗ್ರೇಸ್ ಅಪಾನ್ ಗ್ರೇಸ್, கிருபையின் மேல் கிருபை. ನಿದ್ರೆ ಮಾಡುವರಲ್ಲಿ ಹೇಳಿ. ಗ್ರೇಸ್ ಅಪಾನ್ ಗ್ರೇಸ್. ಓಕೆ, ವೆರಿ ಗುಡ್. ಎಲ್ಲ ಅಲರ್ಟ್ ಆಗಿದ್ದೀರಾ? ಎಲ್ಲರೂ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯಲ್ಲಿ கிருபையின் மேல் கிருபை ನಾವು ಜೀವಿಸುವರಾಗಿದೆ. நாம் வாழுகிறோம். ಇವಾಗ ಹೇಳಿ. ಕೃಪೆ ನಿಂತೋಗಿದ್ಯಾ? கிருபை நின்று போயிருக்கிறதா? ಕೃಪೆ ಕಡಿಮೆ ಆಗಿದ್ಯಾ? கிருபை குறைவுபட்டிருக்கிறதா? ಕೃಪೆ ಬರ್ಬೇಕಾ? கிருபை வர வேண்டுமா? ಕೃಪೆ ಸಾಕಾಗಿದ್ಯಾ? இல்ல கிருபை போதுமா? ಇಲ್ಲ ಹೇಗಿದೆ ಹೇಳಿ? ನೀವ್ ಹೇಳಿ. இல்ல கிருபை எப்படியாக இருக்கிறது? ಹೇಗಿದೆ ಕೃಪೆ ನಮ್ಮ ವಿಷಯ? அவருடைய கிருபை எப்படியாக இருக்கிறது? ಹೇರಾಳವಾಗಿದೆ. அது அதிகமாய் பெருகி இருக்கிறது. ಬಲಗೊಳ್ತಾ ಇದೆ. அது பலப்படுத்துகின்றது. ದಿನ ಹೊಸದಾಗಿದೆ. அது ಕಾಲೈದೋறும் புதிதாக இருக்கின்றது. ಕೃಪೆ ಮೇಲೆ ಕೃಪೆ, கிருபையின் மேல் கிருபை, ಹೇಳಿ. ಬಲ ಮೇಲೆ ಬಲ, பலத்தின் மேல் பலன், ಸಂತೋಷದ ಮೇಲೆ ಸಂತೋಷ, சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம், ಸಮಾಧಾನದ ಮೇಲೆ ಸಮಾಧಾನ, சமாதானத்தின் மேல் சமாதானம், ಆರೋಗ್ಯದ ಮೇಲೆ ಆರೋಗ್ಯ, சுகத்தின் மேல் சுகம், ಬಲವುಳ್ಳ
ಬಲವುಳ್ಳವರಾಗಿರ್ತೀವಿ, நாம் பலன் பெற்றவர்களாக ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿರ್ತೀವಿ, சந்தோஷத்தை பெற்றவர்களாக ಆರೋಗ್ಯವಾಗಿರ್ತೀವಿ. ஆரோக்கியமாக இருப்போம். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಅರ್ಥ ಆಗ್ತಿದ್ಯಾ? ஹalleluya. ಯಾರಾದ್ರೂ ಪೀಡೆ ನೋಡಿ ಭಯಪಡ್ತೀರಾ? உங்களுக்கு இருக்கின்றதான முள்ளை பற்றி நீங்கள் பயப்படுகிறீர்களா? ಪೀಡೆನೆ ದೊಡ್ಡದಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? அந்த முள்ளை நீங்கள் பெரிதாக பார்க்கிறீர்களா? ಹೇಗೆ ನೋಡ್ತಿದ್ದೀರಾ? நீங்கள் எப்படியாக காண்கிறீர்கள்? ಯಾವುದು ದೊಡ್ಡದಾಗಿ ನೋಡ್ತೀರಾ? எதை பெரிது என்று நீங்கள் ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ ನೋಡಿ. தேவனோட கிருபை பெரிதா இருக்கிறது. ಆಗಲೇ ಬಲವುಳ್ಳವರಾಗಿ ಆಗ್ತೀರಾ. அப்பொழுதே நாம் பலனை பெற்றுக்கொள்கிறோம். ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿರ್ತೀರಾ. அப்பொழுதே சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறோம். ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಅಧಿಕವಾಗಿ ಉಪಯೋಗಿಸುವರಾಗಿರ್ತಾರೆ. நம்மை தேவன் அதிகமாக உபயோகப்படுத்துவார். ಎಲ್ಲರಲ್ಲಿ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆ, கிருபையின் மேல் கிருபை, ಶಬ್ದವಾಗಿ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆ, கிருபையின் மேல் கிருபை, ಕೃಪೆಯ ಪರಿಪೂರ್ಣತೆಯಲ್ಲಿ, அந்த கிருபையின் பரிபூர்ணத்தினாலே, ಕ್ರಿಸ್ತನೆಂಬ ಕೃಪೆಯ ಪರಿಪೂರ್ಣತೆಯಲ್ಲಿ கிறிஸ்து என்னும் கிருபையின் பரிபூர்ணத்துக்குள்ள ನಾನು ಜೀವಿಸುವನಾಗಿದ್ದೇನೆ, நாம் வாழுகிறோம். ನಾನು நான் ಹೊಂದಿದವನಾಗಿದ್ದೇನೆ, பெற்றுக்கொண்டேன். ನಾನು ಇನ್ನು ಮುಂದೆ ಹೇಗೆ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವನಾಗಿದ್ದೇನೆ. நான் கிருபையில வாழுகிறேன். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇನ್ನು ಮುಂದೆ ದೇವರ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಬದುಕುವನಾಗಿದ್ದೇನೆ. இப்பொழுது தேவனோட கிருபைக்குள்ள நான் ನನ್ನ வாழுகிறேன். ಕುಟುಂಬಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವುದು என் குடும்பத்துக்கு தேவையானது ದೇವರ ಕೃಪೆಯಾಗಿದೆ. தேவனோட கிருபையாக இருக்கிறது. ನನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವುದು என்னோட வாழ்க்கைக்கு அவசியமானது ದೇವರ ಕೃಪೆಯಾಗಿದೆ. தேவனோட கிருபையாக இருக்கிறது. ಎದ್ದು ನಿಂತವರಾಗಿ நாம் ಅನೇவரும் எழுந்து நின்று ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ, ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಂಡಾಡುವವರಾಗಿರೋಣ. எல்லாரும் வாய்களை திறந்து நாம் சொல்லுவோம். ಬಾಯಿಗಳ ತೆರೆದು